ஹே गाइस எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட் ஓகே இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் பாஸ் ஃபைட் தான் கைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதாவது நம்ம கிகா இருக்கான் பார்த்தீங்களா, ஸோ இவனை எவால்வ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபியர் பாஸ் ஃபைட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மான்ஸ்டர் பாஸ் ஃபைட் வந்து பண்ணியாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று லைவ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிகா இருக்கான் பார்த்தீங்களா, ஸோ மாஸ்டர் லெவலுக்கு வந்து நான் டூல் கிட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ஆல்ரெடி இதுக்கான லூட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லூட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நானே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு நான் ரெடி பண்ணால் எக்ஸ்ட்ரா டைம் ஓடும். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் வந்து நிறைய பேர் வீடியோ சின்னதாக இருக்குதுன்றீங்க, சில டைம் வீடியோ ரொம்பவே பெருசாக இருக்குது பார்க்க முடியல அப்படின்றீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தையெல்லாம் டப்பு நான் கட் பண்ணிக்கிறேங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த கிகா வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது லெவலில் இன்ஃபர்னலில் இருக்கானா, இன்ஃபர்னலில் இருந்து நான் வந்து மாஸ்டர் லெவலுக்கு இவனை எவால்வ் பண்ணிட்டு போனோம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்னல் கிகாவை வந்து நெக்ஸ்ட் டயர் நைட் கிங்கா நம்ம வந்து எவால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, போட்டு வச்சிருக்கேனா கடன்னு உள்ளே போட்டு விடுவோம். ஐயோ, இவனுக்கு சேடலே போடலையா? நான் இன்னும் சரியா போச்சு. சேடல் போடாமல் தான் பார்த்தீங்கன்னா இவங்க கூட நான் சண்டை விட்டுருக்கேன் போல. ஓகே, எவால்வ் பண்ணி விட்டுருவோம். சூப்பரு, நைட் கிங்கா மாறிட்டான். ஓகே, ஸோ இப்போ இந்த கிகா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேடோவை எவால்வ் பண்ணி விட்டுருவோம். சூப்பரு, நல்லா இருக்காங்க ஷேடோ கிகா. நைஸ் கேஸ். இப்போ ஷேடோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெஜெண்டாக மாற்ற போகிறேன். நைஸு, லெஜெண்டாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து லெஜெண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மித்தா இவனை மாற்றி விட போகிறோம். ஸோ அதுக்கு மறுபடியும் எக்ஸ்பி உள்ளத்துக்கு போட்டு வந்துட்டேன். ஸோ 88 லெவலில் ஏறட்டும். ஸோ இப்போ இவனை மித்தா மாற்றி விட்டுறலாம் கைஸ். பூம். மெத்தும் நல்லா தாங்க இருக்கு, பச்சை கலரில் சூப்பராக இருக்கான். ஸோ இவனை மெத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ மான்ஸ்டராக மாற்ற போகிறேன். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவனுக்கு எக்ஸ்பி போர்ஷனை கொடுத்துட்டு எவல்யூஷனை போட்டுடலாங்க. நெக்ஸ்ட் இவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியராக எவால்வ் பண்ணோம். ஃபியராக எவால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்றேன். ஓகே, கிகா வேணும், அப்புறம் பாய்சன் வைவினு, அப்புறம் பெட்டடானு, ரெக்ஸு, ராக்கு. ஓகே, மொத்தம் 5 டைனும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குமா? சரி, ஓகே கேஸ், பார்த்துக்கலாம். சரி எஸ், ஸோ நம்ம ஆளை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி விட்டாச்சு மான்ஸ்டர் லெவலுக்கு. மான்ஸ்டர் வந்து பிங்க் கலரில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவனை கரண்ட் லெவலுக்கு கொண்டுட்டு வந்தாச்சு. ஸோ இன்னும் இவனை ஒரு லெவல் ஏற்றிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கிகாவை தேட போகிறேன். இங்கே போகலாம் போலையே, இந்த இடத்துல பிடிக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். ஸோ 31-40. ஓகே, ப்ளூ அப்ளிஸ் போயிட்டு ப்ளூ அப்ளிஸ்லேருந்து டைரெக்டாக நம்ம அங்கே போயிடலாங்க. நைஸ், வாங்க போகலாம். 31-40னா அந்த கரெக்டாக அந்த எண்டிங்கில் இருக்கும். இவன் தான் நினைக்கிறேன். ஓகே கேஸ், இது ஒரு கம்மா இருக்கு. அப்பா 73 மில்லியன் டோப்பரா? சரியா போச்சு. ஐ திங்க் பியர் டாட் தான் இதுவும் டோப்பர் ஏற்றிருந்தான் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க. சூப்பர், 20 மில்லியன் டோப்பர் ஏற்றுது. என்னடா ஆச்சு? யாருலே செஞ்சு விட்டாங்க சிவன். போச்சு, பெட்டரான் பேபி என்ன அடிக்காம இருந்தா சரி. ஓ, இவனோட பவர் இப்படி இருக்கா? ஸ்டென்ட் பண்ணி விட்டுறாங்க சிவன். ஆனா ஓகே, இந்த வாங்கு 40. பரவாயில்ல கேஸ், 2 ஏறினா கூட கொஞ்சம் முடிச்சு விட்டுறலாம் தான் போல. சுத்திரு 60. இன்னும் ஒன்று அடிச்சா விழுந்துடும். தலை தெறிக்க ஓடுது பாருங்க இப்போ. அது இன்னும் ஒன்னே தான் விழுந்துரு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு கேஸ். சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு விட்டாச்சு. ஏய், இவன் கிட்ட போனாலே ஸ்டென்ட் ஆயிடுறான். போச்சு, இந்த காச்சா வேற. ஃபர்ஸ்ட் உடம்புல வந்து ட்ரிபியூட் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமேட்டு செத்துட்டு போகிறோம். அடடா, இந்த காச்சா அடி நொறுக்குறாங்க. ஐயோ, சிக்கிட்டேன் எங்கேயோ போயிட்டு. டோப்பர் ஏறிடுச்சு. பரவாயில்ல, உடம்புல இருந்து ட்ரிபியூட் எடுத்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் பிடி தேடணுங்க. பெட்டடான் இருக்கு.
35. ஓகே, லோ லெவல்ல போய் பிடிக்கிறேன். வீட்டுக்கு டாப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கணும், கிட்டத்தட்ட ஒரு 20 மில்லியனுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரே டீல் அடித்து பிடிச்சிடலாம். இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். ஏன்னா நம்ம இப்போ ஃபியர் பாஸ் ஃபைட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் அன்லாக் ஆகும். ஸோ அந்த அன்லாக் ஆனதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டயர் டைனோ கிட்டே போக முடியும். ஓகே, வந்தாச்சு கேஸ். ஸோ இந்த சர்க்கிளில் இதோ இவன் தான் நினைக்கிறேன். பரவாயில்ல கேஸ், 10 மில்லியன் தான் ஒரே டாட்டில் அடிச்சு நோக்கத்திடலாம். கரெக்டாக அடிச்சுன்னா ஒரு டாட்டு, இல்லைனா பார்த்தீங்கன்னா இவனை பிடிக்கிறதுக்குள்ளே மண்டை காஞ்சிரும் நம்மளுக்கு. கரெக்டாக அடிச்சிரு. அவன்கிட்ட போகாத மாதிரி அடிச்சிரு. ஜஸ்ட் மிஸ். அவன் பக்கத்தில் போயிட்டு விழுந்துச்சு. முடிஞ்சிச்சு கேஸ். இவன் கிட்டே போயிடக்கூடாது. இவன் கிட்ட போன வச்சுக்கலாம் வச்சு செஞ்சு விட்டுருவானுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ராக் ட்ராக்கை தேடுவோம் கைஸ். ராக் ட்ராக், ஃபியர் ராக் ட்ராக் இருக்கு. ஓகே, 8163. ஓகே கைஸ், வாங்க போகலாம். 8163னா இந்த லைன்லேயே வந்துடும். கரண்ட் ஆகிட்டான். இப்போதாங்க வானத்தில் பொத்து விழுந்துக்கிட்டே இருக்கானுங்க. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்னல் தான் விழுது பொத்துன்னு வானத்தில் இருந்து. ஓகே, இந்த சர்க்கிளில் தாங்க எங்கேயோ இருக்கிறான். எவனா என்ன விரட்டிட்டு வரான். இன்ஃபர்னல் லைட்னிங் வைவிங் போட, அவனை அட்டாக் பண்ணுங்கடா. சாவு. இந்த இடத்துல ராக் ட்ராக் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஒன்னே ஒன்று தான் சுற்றிட்டு இருக்கு, அதுவும் டாக்ஸிக் தான் சுற்றிட்டு இருக்கு. ஃபியரே இல்லையே. ராக் ட்ராக்கு அடியில் எங்கேயா இருக்கானா? அடியில் இருக்கிற மாதிரியும் தெரியல. கீழே இருக்கவங்க எல்லாரையும் கொன்று போடுங்கடா. போங்கடா போ, ஃபஸ்ட்டு அவனை போட்டு தள்ளு. இந்த இடத்துல ஏதோ ஒன்று சுற்றுது. ஒரு வேளை இதுவாக இருக்குமோ? இவன் தான் நிறைய இடத்துல இருக்கிறான். சுத்தங்க, இந்த இடத்துல கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன், இன்னொரு ராக் ட்ராக் பார்த்தோம்ல, அங்கே போயிடலாம். ஸோ இந்த இடத்துல தேவையில்லாமல் டைம் யூஸ் பண்ண தேவையில்ல. 66-44 போகணுமா? 66-44. ஓகே, 66-44 கிட்ட வந்துட்டேன். இங்கே எங்கே இருக்கான்னு தெரியலையே. இந்த இடத்துல யாரோட பறந்துட்டு இருக்கு? இந்த இடத்துல என்னோட பறந்துட்டு இருக்கு. மித்து கிரிஃபின். இந்த இடத்துல நான் எப்போ விட்டேன் என்னோடத? சரி, உள்ள தூக்கி போட்டுக்கலாம். எங்க கைஸ் காணோம் ராக் ட்ராக்கு? இந்த இடத்துல தான் இருக்கிற மாதிரி காட்டுச்சு, ஆனால் ராக் ட்ராக்கே உள்ள காணோம். சமா போச்சு. செஞ்சு விட்டான். லியோனஸ் பேட்டடான் பேபி. சரி கேஸ், சர்வர் சின்னதாக ஒரு அப்கிரேட் பண்ணிட்டு வரேன். தேடுறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்குது, அதுக்கு ஒரு வழி பார்த்துட்டு வரேன். ஓகே, ஸோ சர்வரை வந்து சின்னதாக ஒரு அப்கிரேட் பண்ண சொன்னோம் பார்த்தீங்களா? அதாவது க்ரீச்சர் ஃபைண்டர் மோட உள்ள ஆட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை நான் எப்பயோ பண்ணியிருக்கணும், பட் ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஐயோ, என்னடா க்ரீச்சர் ஃபைண்டர் ஓப்பன் பண்ண உடனே பயங்கரமாக லேகு. நைட் கிங்கு, லெஜெண்ட்டு, டாக்ஸிக்கு, ஃபியர் ராக் ட்ராக் இருக்காங்க 85. ஓகே, இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ஸோ கரெக்டாக அந்த க்ரீச்சர் எங்கே இருக்கோ அதுக்கிட்ட போய்ட்டு மார்க் வச்சு கொடுத்துரும். ஸோ நம்ம இது மூலயமா கொஞ்சம் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 ஏரோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நாக் பண்ணி தூக்கிட்டு போயிடலாம். ஆக்சுவலி இந்த மோடு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ இந்த மோடே இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, கரெக்டாக அவங்ககிட்ட இன்னும் வந்து நிறுத்திடுச்சு பாருங்க. சச்சோ, இதை ஃபஸ்ட்டே நம்ம யூஸ் பண்ணியிருந்தோன்னா டைம் ரொம்ப மிச்சமாக இருக்கும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அசையாமல் அப்படியே நில்லு. அடி விழுந்துச்சா? அடி விழுந்துருக்கு. மறுபடியும் அசையாமல் அப்படியே நில்லு. என்ன கேஸ், அதுக்கு டேமேஜ் விழுந்துருக்கு. டாப்பர் ஏறல. ஆளை மாற்றி அடிச்சிட்டுனா அந்த இடத்துல 2 பேர் இருந்தவொடனே அமுல்கா சரஸ் மாலை அடிச்சிட்டு இருக்கேன். 2 டாட் அடிக்கணும் கேஸ். இப்போ இவனை அடிக்கணும்னா பறந்துரு போச்சு. ஒரு டாட் அடிச்சிட்டேன். காச்சா பேபி செத்துப்போ. ஓகே, ரேண்டம் லூட் கிடச்சிருக்கு.
ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பங்கமான ஐட்டம்ஸ் கிடைக்கும். நான் இதை க்ளோன் போட்டு இதுக்குள்ளே நிறைய எடுத்து பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு ரெக்ஸும் நம்மளுக்கு வைவினும் நம்மளுக்கு தேவைப்படுதா, அதுதான் ரொம்ப கஷ்டம். ரெக்ஸு கூட பிடிச்சிடலாம், எனக்கு வைவின் தான் இப்போ ரொம்ப கடுப்பேற்றுன்னு நினைக்கிறேன். ஓகே இது ஒரு பாருங்க, இன்னும் ஒரே ஒரு அடி தான் அவனை. ஏய் பெட்டரன் பேபி ஸ்பான் பண்ணியிருக்கான், சுற்றிக்கிட்டே இருக்கான், கிட்ட போனால் மயங்க வச்சிடுறான். இந்த டாட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு கைஸ். போய் அவன் கிட்ட போய் சேர்றதுக்குள்ள என்ன ஆயிடுதுன்னா அது மூவ் ஆகி எட்ட போயிடுது. அடிச்சிட்டேன், இன்னும் ஒரு அடி மட்டும்தான். அடிக்கடிக்கு அவனுக்கு டாப் ஹெல்த் குறையுது பயங்கரமா. ஓகே அவனே மாட்டிக்கிட்டாங்க, இதான் நம்மளுக்கு டைம், ஈஸியா முடிச்சு விட்டுறான். ஏண்டா ஓகே முடிஞ்சிடுச்சு, ராக் ட்ராக்கே முடிச்சு விட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரெக்ஸு எடுக்க போயிடலாம் கைஸ். ஓகே நான் இருக்க இடத்து பக்கத்துல ஒன்று இருக்கு கைஸ், ரெண்டுமே 135வது லெவல் தான். ஓகே வாங்க போகலாம். நெக்ஸ்ட் பிளட் வைவன் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கிட்ட வந்தாச்சு. டே இங்கே பாருங்களா, வண்ணமயமான ரெக்ஸு. இவனுக்கு 3 டாட் அடிக்கணும். ஏய் டே 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 அவன் ரொம்ப கிட்ட போயிடக்கூடாது. ஓகே வா, அடிக்கிறதுக்குள்ள நவுந்துடுறாங்க. ஓகே இந்த அடி மேலே பட்டுரும்னு நினைக்கிறேன், படலையே. எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக எய்ம் பண்ணவே முடியல, இந்த கிரிஃபினோட தலை வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிக்குது. அப்படியே ராக்ஸு ஒரு அடி விழுந்துருச்சு. ஓகே அவன் ஃபஸ்ட்டே நான் மறந்துட்டானா இன்னொரு அடி வச்சிடலாம். அசையாத அசையாத அசையாத, இந்தா இன்னும் ஒரே ஒரு அடி அடிச்சா போதும், ரெக்ஸையும் பிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வைவின், பிளட் வைவின் கிட்ட போகணும் கைஸ். அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே முடிஞ்சிடுச்சு. கிட்ட போன உடனே என்ன கீழே தள்ளி விட்டுறானுங்க. போச்சு, பின்னாடி ஏதோ ஒன்று வந்துருச்சு. பட்டரன் பேபி சம்பவம் பண்ணிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வைவின் மட்டும் தான் கைஸ் வேணும், மற்றபடி எல்லாமே நம்மளுக்கு அடிச்சிடுச்சு. ஓகே பேரில் ஒரே ஒரு பிளட் வைவின் இருக்குது கைஸ். என்ன பிரச்சனைனா 145வது லெவலில் இருக்கு, டோப்பர் சும்மா பயங்கரமாக இருக்கும். எப்படி போயிட்டு அடிச்சு பிடிக்க போறேன்னே தெரில. நார்மலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. சரி கைஸ் சரிங்க வரேன். நமக்கு இந்த ரேண்டம் லூட் பாக்ஸ் கிடச்சது இல்லை, ஸோ இந்த லூட் பாக்ஸை கொஞ்சம் நிறைய க்ளோன் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பங்கமான ஐட்டம்ஸ் கிடைக்கும் கைஸ். பார்த்தீங்களா, ஃபியரோட லெதர் கிடச்சிருக்கு, மான்ஸ்டரோடது, எலமெண்டலு மாரி நிறைய எடுத்தோன்னு வச்சுங்களேன், பங்கமானது நம்மளுக்கு கிடைக்கும். குறையும் போது மறுபடியும் இன்னொரு வாட்டி ஒரு க்ளோனை போட்டு வச்சுக்க வேண்டியதான். இங்கே பாருங்க எவ்வளோ ஐட்டம்ஸ் கிடச்சிருக்கு பாருங்க. கேட்டோட நார்கட்டிக்லாம் இருக்கு, ஆனால் இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக எனக்கு ஐடியாவே கிடையாது. எலமெண்டல் நார்காட்டிக்கு, லெஜண்ட் நார்காட்டிக்கு, ஸோ இதெல்லாம் என்ன வச்சு பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. என்ன உடம்பு ஃபுல் ஆயிடுச்சா, சரியா போச்சு. ஸ்டோரேஜ் இங்கேயே உனக்கு கட்டித்துக்குள்ளே போட்டால் தான் உண்டுன்னு நினைக்கிறேன். நாட் எனாஃப் இன்வென்டரி ஸ்பேஸ் டு வெயிட். ஐயோ வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குதாமே, இவ்வளோ வெயிட்டாக என் உடம்புல ஏறி போச்சு. கிரிஃபின் கிட்ட வாடா. அடடா இதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டுடலாம் போலையே. இப்போ வெயிட் கம்மி ஆயிடுச்சு. ஸோ தேவையான ஐட்டம் மட்டும் நம்ம இப்போதைக்கு இதுலேருந்து எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட்டு வைவின் இங்கே இருக்கா, நம்ம ப்ளூ அப்ளீஸ் போயிட்டு ப்ளூ அப்ளீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிடலாம். நாசமாக போச்சு, அந்த கிரிஃபின் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, மித்து கிரிஃபின் தானே, இதை எடுத்துக்கலாம். ஐ திங்க் இவனுக்கு எத்தனை டாட் அடிக்கணும்னு எனக்கே தெரியல கேச்சு. எனக்கு பின்னாடியே துரத்திட்டு வருவான். எப்பவுமே இந்த வைவின்லாம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ இந்த டாட் வச்சு பிடிக்கிறது பார்க்கணும். ஓகே வந்தாச்சு. இந்த வைவின் குட்டியாக இருக்காங்க, செம்ம ஃபாஸ்ட்டாக பறப்பான் போல். ஃபாஸ்ட்டாக தான் பறக்கிறான். இவனை வச்சுட்டு எப்படி என்ன பண்ணதுன்னே தெரியலையே, இறக்கி விட்றானுங்க. சரி இருங்க, இந்த இடத்துல ஒரு டெலிபோர்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். டெத் ஆகிட்டோன்னு வச்சுங்களேன், இவ்வளோ தூரம் வரத்தாவில்ல, இங்கேயே வந்துட வேண்டியதான் நினச்சேன்டா.
போச்சு ரெக்ஸு. அந்த இடத்துல டெலிபோர்ட் வச்சனா இல்லையான்னு தெரில, வச்சிருக்கேங்க. ஓடி தான் போய் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். மேலே இருந்து பார்த்தா ஷாடோ மீன். ஆடாடாடா போடா வாங்கி போடா. போச்சு 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 போச்சு. இருங்க. ஸோ இந்த ராக்கெட் லான்ச்சரோட பவரை செக் பண்ணி பார்ப்போம். ஏய் என்னடா டே எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ணுறீங்க என்ன? டேமேஜ் ஒன்றும் பெருசாக விடாது, அதுக்குன்னு இப்படியா? இந்த இடத்துல இன்னொரு டெலிபோர்ட்டர் வச்சிடுறேன். அது எப்படியும் உடஞ்சாலும் இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்பானாகி வந்துடும். இது எவ்வளோ தூரம் கரெக்டாக எய்ம் பண்ணி அடிக்கும்னு தெரியலையே எனக்கு. பூ மேலே பட்டுரு மேலே பட்டுரு மேலே பட்டுரு மேலே பட்டுரு. மேலே கரெக்டாக தான் பட்டுச்சு, ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு படல. கிட்ட போனாலே சம்பவம் ஆயிடுங்க, அதுக்கு தான் பார்க்குறேன். அதுக்கு டேமேஜ் நல்லா விழுந்திருக்கு, 3 லட்சம் டேமேஜ். என் கிரிஃபின் பண்ண வேலை தான் அது. லாக் பண்ணு லாக் பண்ணு லாக் பண்ணு. வச்சுரா. வச்சு ஸ்டெகோ ஒன்று தொத்தின்னு வருது தேவையில்லாமல் என்ன. இப்போ வாங்கி போ. அது எவ்வளோ இருக்கு டோப்பரு? ஐயோ 57 மில்லியன் டோப்பரு. 57 மில்லியன் டோப்பர்னா என்ன பண்ணதுன்னு தெரியலையே, ரொம்ப அதிகமாக இருக்கும் போல. சரி நான் இறங்கி போயிட்டு அதை அடிக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு அடி விழுந்துருச்சு தலைவருக்கு. அடிக்காதரா 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 அடிக்காதரா. நினைச்சேன் இதெல்லாம் நடக்கும்ட்டு. ஏய் ஓடாதரா ஓடாதரா அப்படின்னு இல்லை. இப்போ தண்ணிக்குள்ள வந்துட்டேன், எப்ப என்னடா பண்ணுவேன்? ஏய் கைஸ், இந்த ஐடியா எனக்கு ஏன் வரல? தண்ணிக்குள்ள வந்து அடிக்கிறது. அடிச்சிட்டன்ல, சூப்பரு. இந்த 3வது அடி வாங்கிக்கோ, ஓடிப்போ. பிளட் உரியிறாங்க கைஸ். ஆனா ஓடிட்டானே, ஓடிட்டாங்க கைஸ் அவன். போச்சு பிடி. சரி இருங்க, அந்தாண்ட சைடு போயிட்டு அவனை போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவோம். ஏய் டே 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 போச்சுடா. பட்டரான் பேபி, தயவு செய்து என்ன எதுவும் பண்ணிடாத. அவனுக்கு அடிச்சிட்டேன், அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா அந்த வைவின் செத்துருக்க கூடாது. செத்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, எனக்கு லூட்டு கிடைக்காது. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வைவின் தான் இருக்கு. இந்த ஒரு வைவின் அப்படியதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு கைஸ் நம்மளுக்கு. செத்து போச்சா? சக் என்ன கைஸ், கடைசியில் சொதப்பிடுச்சு அநியாயத்துக்கு. ஃபேர் ஐடு ஃபேர் பிளட்டு கிடைக்கலையே. எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் எக்ஸ்ட்ரா வச்சு. தூருக்கு 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 தூருக்கு. பார்த்தீங்களா பெட்டிக்குள்ள இருக்கு கேஸ். பாடா இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எதுவும் வேஸ்டா போல, எல்லாமே பத்திரமா நம்மகிட்டே இருக்கு. ஓகே ரிட்டர்ன் பேஸுக்கு போயிடலாம். நான் வேற வெறுத்து போயிட்டேங்க கொஞ்ச நேரத்தில். சரி கேஸ், நம்ம எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா க்ளோன் போட்டு விட்டுறேன். ஓகே க்ளோனிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரோட கிபில் ரெடி பண்ணோம். ஓகே முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த 2 கிபிலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய மாற்றி விட்டுரும். ஓகே ஸோ 16 கிபில் போதுங்க. இந்த 16 கிபிலை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே தூக்கி போட்டுட்டு ஸோ கிகாவோட எவல்யூஷன் கிட் ரெடி பண்ணும். திங்க் ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு கைஸ். ஸோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் பிளட் வைவினை புஷ்ட்டு வந்துட்டேன். பாய்சன் வைவினுக்கு பிளட் வைவின் போய் புஷ்ட்டு வந்துட்டேன்னா சரியாக கவனிக்கவே இல்லை நான். பிளட் வைவினுக்கே நம்மளுக்கு தேவையில்லாமல் ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஐயோ இந்த வைவின் என்ன மாதிரி நம்மளை பாடுபடுத்த போதோ. இது கொஞ்சம் பெரிய வைவினாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாங்க. இது குட்டி வைவினாக இருந்தால் ரொம்ப கஷ்டம்.
இந்த பறக்கிற கிரீச்சரை பிடிக்கணும் அப்படின்னும் போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. லேண்ட் கிரீச்சர்னா கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை கிடையாது. நாசமா போச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பறக்கிறது தான். ஆனால் ஒரு நல்ல விஷயம்னா 2 டாட்டில் இது மயங்கிடும். 2 டாட் கரெக்டாக அடித்தா போதும். ஏகராகு 1 கரெக்டாக விழுந்துச்சு. சம்பவம் மேலே சம்பவம் வந்துக்கிட்டே இருக்கு. கடுப்பாக இருக்குது. இந்த மாதிரி மாற்றி பிடிச்சிட்டு வந்தது தான். ஸோ ஃபஸ்ட் டைமே கரெக்டாக பிடிச்சிட்டு வந்ததுன்னா எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்போ இதுக்கிட்ட எவ்வளோ நேரம் போராடணும்னு தெரியல. ஓகே, மறுபடியும் ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இருங்க, இந்த இடத்துல மறுபடியும் ஒரு டெலிபோர்ட்டர் வச்சிட்றேன். போட்டு தள்ளிட்டாங்க. லைட்டாக தான் டேமேஜாக விழுந்திருக்கு அவனுக்கு. என் கிரிஃபின் தோ தான் இருக்கான். சாவலியா நீ இன்னும்? என்னடா இது செம்மையாக வந்து அட்டாக் பண்ணுது. கிட்ட போனாலே பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி கீழே தள்ளிடுது. ஆனால் டேம் பண்ணிட்டுனா இந்த பவர்லாம் எதுவுமே இதுக்கு இருக்க மாட்டேங்குது. இருங்குன்னு சுற்றிட்டு இருக்கான். இவனும் அவனை மாதிரியே டார்ச்சர் பண்ணுறான். பறந்துரு நினச்சண்டா. உட்காண்டாங்க இதாங்க நம்மளுக்கு வேணும். அடிச்சிட்டேன். பறந்துரு. ஓடுறான். உள்ள சுத்திட்டு இருக்கான் பாருங்க. போச்சு. மக தெரியும் பாரு. அடிக்காதீங்கடா. இன்னும் ஒரு அடி மட்டும் தான். கரெக்டா வாங்கிக்கோ. வாங்கி தொலையாண்டா ஒரு அடி. கரெக்டா பட்டுருச்சா? ஆட்டங்க. வீணா போனது உட்காந்துச்சுன்னா நல்லா இருக்கும். போன வாட்டி அழகா உட்காந்துச்சு. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். கீழே இந்த ரீப்பர் வந்து என்னை சொதப்பி விட்டுருச்சு. இருங்க, இந்த இடத்துல நம்ம கிரிஃபின் ஒருத்தன் இருப்பான். அவனை எழுப்பி கூட்டின்னு போயிடுவோம். தேவையில்லாம சண்டை பிடிக்க போறான் எல்லார்ட்டையும். இது இங்க பறந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு அடி அடிச்சா போதுங்க, ஸ்மைடுவான். அவனை தான் அடிக்க முடிய மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி பிளட் வேவனுக்கு கதறிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பாய்சனுக்கு கதறேன். குத்து மதிப்பா அடிச்சிடறேன் மேல. டே அவனை போய் அட்டாக் பண்ணிடாதடா தயவு செய்து. உச்சி பெட்டர் அண்ட் பேபி ஸ்பான் பண்ணி விட்டுச்சுன்னா பிரச்சனை கைஸ். அடி விழுந்துச்சா? எங்கடா சுத்திட்டு இருக்க? வாடா ஒன்று நீயா நான் பார்த்துக்கலாம். அடிச்சிட்டடா. அவ்வளோதான் கைஸ். ஸோ ஃபைனலாக முடிஞ்சிடுச்சு. எத்தனை வாட்டி எவ்வளோ நேரம்? அவ்வளோதான்டா. என்ன ஒன்றா பண்ணிக்கிங்கடா இப்போ. முடிஞ்சிடுச்சு. ஸோ ஃபைனலாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். எப்பா இதே தான் பிளட் பாய் வேண்டியே கொஞ்சம் நேரம் சம்பவமாச்சு. இப்போ இந்த பாய் வேண்டியே சம்பவம் ஆயிட்டு அப்பாடா ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை க்ளோனை போட்டு நம்ம கிகாவை எவால்வ் பண்ணிவிடுவோம். அடைச்ச கிகா எவால்வ் ஆனது ரெக்கார்டே ஆகலை. சரியா போச்சு. ஓகே எனிவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிகாவை வந்து இப்போ ஃபேர் லெவலுக்கு எவால்வ் பண்ணியாச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டதே இது எவால்வ் பண்ணுறதை காட்டுறதுக்காக தான். கடைசியில் அதுவே காட்ட முடியாமல் போயிடுச்சு. சார் விடுங்க பார்த்துக்கலாம். ஓகே ஸோ இப்போ ஹெல்த் எவ்வளோ வந்திருக்கு? 8 பில்லியன் ஹெல்த்து போட்டு வேற மாதிரி. அதுக்கப்புறம் இன்க்ரீட்டு 400%. இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியலையே. போடு 17 பில்லியன் ஹெல்த்து வேற மாதிரி. மியூட்டஜன் மட்டும் போட்டுட்டுன்னு வச்சுக்கலாம், பங்கமாக இருப்பான். மியூட்டஜன் போட்டுவிடுவோம். மியூட்டஜன் என்கிட்ட கிடையாது, இருக்குதே கொஞ்சோண்டு தான் இருக்கு. ஓகே ஸோ இது போதும்.
ஓகே எஸ், கிகாவை மேக்ஸ் லெவலில் எவால்வ் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. 17 பில்லியன் ஹெல்த். ஓகேடா கிகா உள்ளவா. ஓகே எஸ், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியர் பாஸ் ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணோம். இப்போ அதில் என்னென்ன கேட்டுச்சு, மெகத்தெரியமு, கிரிஃபின் எப்படியும் அவால்வ் பண்ணுறதுக்கு தேவைப்படும் ஃபியர் பாஸ் ஃபைட். ஸோ கிரிஃபின், தெரி, உள்ளிரைனும். ஓகே ஓகே, தெரி ஒன்று இங்கே இருக்குது, வாங்க போகலாம். ஓகே வந்தாச்சு, இதோ இருக்கான் பாருங்க. ஸோ இவனை தாங்க நம்ம இப்போதைக்கு பிடிச்சி ஆகணும். எவ்வளோ இவனுக்கு இது இருக்குது டோப்பரு. ஓகே 2 ஏரோ அடித்தா விழுந்துருவான். ஓகே ஸோ இறங்கி அடிப்போம். ஓகே ஒரு அடி விழுந்துருச்சு. ஏய் எவன் பார்த்தவனடா இது, திடீர்னு ரீப்பர் ஸ்பான் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஓகே 2வது அடி அடிச்சுட்டேன். இன்னும் ஒரு அடி. அடா என்னடா இது ரீலோட் பண்றதுக்குள்ள வெறுப்பா இருக்குது கேஸ். இது என்ன கன்னு கைஸ், இது ரீலோடுக்குள்ள வெறுத்து எடுத்துடுது என்ன. ஓகே தெரி முடிஞ்சிடுச்சு. என்ன பண்ணுது, இதுவே பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் தான் இருக்கு. எல்லாமே ஹை லெவல்லே இருந்துன்னா என்ன பண்ணுறது, கம்மி லெவலில் இருந்தால் 1 இல்லை 2 டாட்டில் அடிச்சு பிடிச்சிடலாம். பக்கத்தில் வேற ஏதோ இன்னொன்று இருக்கு. ஆல்ஃபா டூடு ரெக்ஸா. போச்சு யாரையோ அடிச்சிட்டேன். நான் அந்த ரைனோ அடிக்க வந்தா குறுக்கே இவன் பூந்துட்டாங்க. 2 டாட் அடிச்சா போதும்னு நினைக்கிறேன். அவனுக்கு 38 தான் டாப்பர் இருக்கு. அந்த இடத்துல உல்ஃப் வேற ஒன்று இருக்கு கைஸ். பறந்துரு. ஓகே இன்னும் ஒரே ஒரு ஏரோ. நெக்ஸ்ட் கிரிஃபினுக்கு என்ன பண்ண போறோன்னு தெரில. இதுக்கே இவ்வளோ நேரம் நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. ஓகே முடிஞ்சிச்சு கைஸ். நெக்ஸ்ட் கிரிஃபின் தாங்க. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு எனக்கு பாஸ் ஃபைட் வேற. ஓகே கிரிஃபின் 85 லெவலில் இங்கே ஒருத்தன் இருக்காங்க. படம் 2 டாட்டு அதிகப்படுத்த 2 டாட்லேயே பார்த்தீங்கன்னா அவன் மைங்க விழணும். எத்தனை டாட்டில் வாங்குறானுன்னு தெரில. ஓகே ஆக்சுவலி இந்த மோடு போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கண்டுபிடிக்கிறது. ஏய் ஆல்ரெடி நாக் பண்ணி வச்சிருக்காங்க போலயே. நாசமா போச்சு. ஆல்ரெடி யாரை நாக் பண்ணி உடம்புல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. சர்வரில் யார் இருக்கான்னு தெரில. பாஸ் ஃபைட்டுக்காக தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே இன்னொரு கிரிஃபின் இருந்தது, அதை தான் போய் தேடணும் நினைப்போம். பரவாயில்ல கைஸ் உட்காந்துட்டு தான் இருக்கான். ஒரு டாட் ஈஸியாக அடிச்சிடலாம். அதையும் அடிக்க விடலையோ. போச்சு. ஒரு டாட் கொஞ்சம் ஈஸியாக அடிச்சிட்டேன். இவன் வேற அமலுக்கு சரஸ் போடா எட்ட. ஓகே கிரிஃபின் கவுத்துக்குச்சு கைஸ். சிம்பிளா முடிஞ்சிச்சு. பரவாயில்ல, நான் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு நினைச்சேன். அவ்வளோதான். வந்து தலையை சீவிட்டு போயிட்டாங்க சனி வயத்துக்கு. ஓகே கைஸ் ஸோ பாஸ் ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுமா? ஐ திங்க் இது 2 எடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் ஆச்சுன்னே தெரியல எனக்கு. நான் பாட்டு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு.
ஓகே இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த கிகாவை கொஞ்சம் க்ளோன் போட்டுக்கலாங்க. ஐ திங்க் எனக்கு ஒரு 6 கிகா போதும். 5 கிகா பாஸ் ஃபைட்டுக்கும் 1 கிகா பேக்கப்புக்கும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். நைஸ். சரி கேஸ், நம்ம பாஸ் ஃபைட் பண்ணுற இடத்துக்கு ஓடிடலாம். ஓகே ஸோ 5 கிகாவை லைனாக அப்படி இறக்கி விட்ருவோம். 2 3 4 5 5 கிகா போதும். ஓகே எஸ், பாஸை சம்மன் பண்ணி விட்டுறோம். லீவ்ஸ். ஓகே எஸ், பாஸை சம்மன் பண்ணி விட்டேன். ஆட்கள் முடிச்சிருவானுங்க, நியூட்ரலில் தான் இருக்கு. நம்ம கொஞ்சம் எட்டே நின்று வேடிக்கை பார்ப்போங்க. பரவாயில்ல கேஸ், பேர் கிகா கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறான். எப்படியோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கிட்டத்தட்ட எண்டிங் கிட்ட வந்துட்டோம் கேஸ். ஓகே ஸ்பான் ஆயிட்டான். அட்டாக் பண்ணுங்கடா. ஏன் கேஸ் எவனுமே அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாங்க? அட்டாக் பண்ணுங்கடா. ஐயோ, ஒருத்தவங்க கூட அட்டாக் பண்ணல கேஸ். அப்படியே சில மாதிரி நிக்கிறானுங்க. சில மாதிரி நிக்கிறானுங்க. அட்டாக்கே பண்ணல கேஸ் எவனோ. சரி இருங்க, இன்னும் கொஞ்சம் கிகாவை ஸ்பான் பண்ணிட்டு வருவோம். அது ஃபுல்லாக கிகா வந்துக்கிட்டே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போச்சு போச்சு, கிரிஃபின் தெரியாதனமா ஸ்பான் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன் கிட்டே போக முடியல கைஸ். மோசமா இருக்கு. ஸோ ஓபிஎஸ் மறுபடியும் சம்பவம் பண்ணிடுச்சு. பாஸ் ஃபைட் பண்ணதையும் காட்ட முடியல, நம்ம கிகா எப்பல் போனோம் பார்த்தீங்களா, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா காட்ட முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அது என்னன்னே தெரில, அடிக்கடி ஏன் இந்த ஓபிஎஸ் சம்பவம் பண்ணுதுன்னு தெரில. ஸோ ஓகே ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிராகன் பால் கிடச்சிடுச்சு. ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் ஃபைட்டே. ஸோ ஃபைனலாக இதை நம்ம வந்து க்ளோன் போட்டு வச்சுக்கலாங்க. பாஸ் ஃபைட் செம்ம டஃப்பாக போச்சு, பட் ஆனால் அது உங்களுக்கு காட்ட முடியாமல் போயிடுச்சு. ஸோ பாதி தான் காட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆகி நின்று போச்சு. சரி ஓகே, ஸோ இந்த பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லூட்லாம் எதுவுமே கிடைக்கல கைஸ். ஸோ இந்த வெறும் டிராகன் பால் மட்டும் தான் கிடச்சிது, மற்றபடி எந்த லூட்டு எக்கு சேடல் எதுவுமே கிடைக்கல எனக்கு. ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளோன் போட்டு நம்ம நெக்ஸ்ட் டயர் டைனோஸுக்கெலாம் போயிடணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு டோமினோஸ் இருக்குது. ஸோ டோமினோஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டு நிறைய செய்யணும். நம்மளுக்கு காச்சாலேருந்து ஒரு சில நார்காட்டிக் கிடச்சது, அது நம்மளுக்கு யூஸ் ஆகும் தான் நினைக்கிறேன். சரி இருங்க, ஃபஸ்ட்டு இந்த இது நிறைய போட்டுடுறோம். நான் க்ளோனை போட்டு இன்னும் ஒரு சில இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி வைப்போம். ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டயர் டைனோஸ் போகணுன்னா நம்ம இதுக்கப்புறமேட்டு இதில் தான் எல்லாத்தையும் செய்யணும். இது கிபிள் செய்கிற பானை. இந்த கிபிள் செய்கிற பானை எட்டுன்னு வந்து இந்த சைடே வச்சு விட்ருவோம். ஓ கிபிள் செய்கிற பானை கிடையாது இது. ஓகே ஆமாம், கிபிள் செய்கிறது தான். கேட்டு லியனோஸ்க்கும் இதில் தான் செய்யணுமா? நெக்ஸ்ட்டு இது என்னதுரா இது? இது எதுவும் பெருசாக இருக்குது, இது இங்கேயே வச்சிடுறேன். என்னது இது? ரோலர் மாதிரி இருக்குது. ஓகே லியோனஸ்க்கும் கேட்டுக்கும் இதில் தான் செய்கிற மாதிரி வருது. இது ஏதோ தம்ம தூண்டு இருக்குது. இதில் என்ன செய்கிற மாதிரி இருக்குது? நார்காட்டிக். இதில் வர லியோனஸ்க்கு இதுக்கெலாம் தான் கேட்குது. இதுலாம் தென்னை மரம், இதுக்கெல்லாம் சீடுலாம் நம்ம ரெடி பண்ணுமோ? ஓகே அதெல்லாம் என்னன்னு பார்ப்போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் தான் பார்க்க போகிறேன். இந்த வீடியோவில் பெருசாக எதுவும் கிடையாது. சரி கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோவில் பாஸ் ஃபைட்டும் சரியாக காட்ட முடியல,
அதுக்கப்புறம் கிகாவை எவால்வ் பண்ணுமா அதுவும் சரியாக காட்ட முடியாது. கரெக்டாக அந்த 2 இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓபிஎஸ் சம்பவம் பண்ணி வச்சுக்குது. அது ஏனே தெரியல, நம்ம நேரமோ என்னன்னு தெரியல, அது மாதிரி தான் இருக்குது. சரி கேஸ், ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சுன்னா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.